இந்த செஷனோட தன்மை எப்படி இருக்க போகுதுன்னா, முதல் ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் என்னுடைய அவதானங்களை, இன்னைக்கு இருக்கக்கூடிய கடந்த 25 வருஷங்கள்ல இருக்கக்கூடிய தமிழ் நாவல் சூழ்நிலை பற்றின சில அவதானங்களை, புகார்களை, அ, மன வருத்தங்களை தெரிவிச்சுட்டு, அவங்க 2 பேர்ட்டையும் பொறுப்பை விட்டுருவேன். அவங்க 2 பேரும் ஆளுக்கு 10 நிமிஷம் பேசுவாங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் தொகுத்து அ, என்னோட காலேஜ் சீனியரும் பேராசிரியருமான திரு ராமசாமி அவர்கள் அதை தொகுத்து அபிப்பிராயம் சொல்வார். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் வழக்கம் போல் கேள்விகள் கேட்கலாம், ஏதாவது இருந்தால். பொதுவாக அரசியலில், பொருளாதாரத்தில் மாதிரியே இலக்கியத்துலேயும் ஒரு விதமான தாராளவாதம் புழங்குற காலகட்டம் அப்படின்னு தோணுது. கராரான மதிப்பீடுகளோட காலம் அநேகமாக மங்கி போச்சு. தமிழில் விமர்சனம் அப்படிங்கிற ஒரு துறை மிக மிக பலவீனமாயிருக்கு. அபிப்பிராயங்கள், மேலோட்டமான அபிப்பிராயங்கள், சார்பு நிலை அபிப்பிராயங்கள், இதெல்லாம் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. நாவல், சிறுகதை, கவிதை எது பற்றியுமே ஒரு தீர்க்கமான மதிப்பீடு அந்த புதுசாக ஒரு நாவலாசிரியரோ எழுத்தாளரோ உள்ளே உதிக்கும்போது அவர் இதுவரையிலுமான தமிழ் இலக்கிய சூழலில், தமிழ் இலக்கிய வளர்ச்சியில், நவீன தமிழ் இலக்கிய போக்கில் அவரோட இடம் என்ன அப்படிங்கிற நிர்ணயிக்கக்கூடிய ஒரு குரலோ மிக குறைவாக தான் இருக்குது. இது ஒரு வகையில் எழுதுகிறவங்களோட சுதந்திரத்தை ரொம்ப அதிகமாக்கியிருக்கு. என்ன வேணால் எழுதலாம், எப்படி வேணால் எழுதலாம். அதே சமயம் தரம் பற்றின கவனத்தை மிகவும் குறைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வாசகரோட பொறுப்பை ரொம்ப அதிகப்படுத்துது. வாசகர் மிக கூர்மையாக, மிக உன்னிப்பாக, மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழலை இது உருவாக்கியிருக்கு. வாசகர்கள் பாவம்தான். புதிய தலைமுறை நாவலாசிரியர்கள் நாவல் அப்படிங்கிற மகா வடிவத்தையும் உருவம்ங்கிற அவ்வப்போதைய வெளிப்பாட்டையும் குழப்பிக்கிறாங்க அப்படின்னு வேற தோணுது. நாவலுக்கு ஒரு கவலை இருக்குது, நாவலுக்கு ஒரு விசாரம் இருக்குது. அதன் அடிப்படையில் அது ஒரு தனி மனித வாழ்வை, ஒரு காலகட்ட வாழ்வை சாக்கா வச்சு ஒட்டுமொத்த மனித வாழ்வை, ஒட்டுமொத்த வரலாற்றை, தத்துவத்தை எல்லாத்தையும் பெரும் பார்வை பார்க்கக்கூடிய ஒரு வடிவம் அது. ஆனால் அதில் சின்ன சின்ன விஷமங்கள் பண்ணி பார்க்குறது மூலமாகவே ஒரு புதுமையை உருவாக்கிட முடியும், தன் தரப்பை வச்சிட முடியும்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. இப்போ இந்த வடிவத்தோட, நாவல்ங்கிற வடிவத்துக்கு ஒரு உத்தேசம் இருக்கு இல்லையா, அதை பற்றின தெளிவு இல்லாதப்போ இந்த உருவ விஷமங்கள் எல்லாம் வெறும் வினோதங்களாக தங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை முந்தின தலைமுறையில், அதுக்கு முந்தின தலைமுறையில் வணிக எழுத்தில் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். கிம்மிக்ஸ் பண்ணால் போதும், அது ஒரு வசீகரம் அதில் இருக்கும், ஒரு கவர்ச்சி இருக்கும், அது போதும்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. இப்போ தத்துவ விசாரம் இல்லாத ஒன்று நாவல்ங்கிற அந்தஸ்தையே எட்டுறது கஷ்டம்தான் அப்படின்னு தோணுது. இப்போ இன்று வரையிலான இனிமேலான வாழ்க்கை புலத்தை விசாரிக்கிறது தான் நாவலோட நோக்கம். ஆனால் எல்லாருமே தத்துவம் பேசுகிறாங்க. எந்த புதிய நாவலாசிரியர் எடுத்தாலும் 3 பத்திக்கு ஒரு தடவை ஒரு தத்துவம் பேசுகிறாங்க. தத்துவத்தை எழுத்தாளன் வெளிப்படையாக பேச வேண்டியதில்லை, தத்துவவாதியோட வேலை. இவன் நிகழ்த்தி காட்டணும். இது காட்சி ஊடகத்தோட காலகட்டம், காட்சி ஊடகத்தோட சகாப்தம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் புதுசாக வர்ற எழுத்தாளர்கள் காட்சி நிகழ்த்தி காட்டுறதை விடவும் கருத்துக்களை முன்வைக்கிறத ரொம்ப நம்புகிறாங்க அப்படின்னு தோணுது. அப்போது இந்த மாதிரியான ஒரு அரைவேக்காட்டு தத்துவமோ பொதுமைகளோ நிரம்பக்கூடிய நெடுங்கதைகளை நம்ம நாவல்னு கொள்ள முடியுமா, அதெல்லாம் நம்ம தீவிர எழுத்தாக பொருட்படுத்த முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பொதுமை அப்படிங்கும்போது 2 விதமான பொதுமை இருக்குது. ஒன்று, ஒரு தனிநபருக்கு ஒன்று நடக்கும்போது இப்படித்தானே எல்லாருக்கும் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொனி வந்து சேர்ந்துருது நாவலாசிரியர்கள்ட்ட. அது அப்படி இல்லையோ அப்படின்னு தோணுது. அப்போது அந்த தனி மனிதனுக்கானது ஒன்று, அது முன்னாடி வெங்கட்சாமி நான் ஒன்று சொல்லியிருக்கார். என்னன்னு சொன்னால், தனி மனித அனுபவம் பொது அனுபவங்கிற உயரத்துக்கு தூக்கி செல்லப்படும் போது அந்த பொது அனுபவம் எல்லாருக்குமான தனி அனுபவமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறார். இந்த ரசவாதம் இப்போ வர இந்த காலகட்ட நாவல்களில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பரிசீலிக்கலாம். இந்த உருவ வித்தியாசம் அப்படிங்கிறது நாவல்ங்கிற பெரும் வடிவம் இருக்கு இல்லையா, அதுக்கு
மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணாதுன்னு தான் தோணுது. அதனால தான் நாளை மற்றும் ஒரு நாளேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாளில் நடக்கிற சம்பவங்களை தொகுத்து சொல்கிற ஒன்றையும், கரைந்த நிழல்கள்னு சொல்லிட்டு 3 வேறு வேறு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தொகுத்து சொல்கிற ஒன்றையும் நம்ம நாவல்ங்கிற ஒரே தளத்தில் வச்சு தான் பேசுகிறோம். அப்புறம் செவ்வியல் நாவல்லேருந்து தமிழ் நாவல் நகர்ந்து வந்திருக்கு. செவ்வியல் நாவலோட ஒரு குணாம்சம் என்னென்னா, மையத்தை பார்த்துக்கிட்டே எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ளி தள்ளி போகும். அது மையத்தின் மேலே கவனம் விலகாது. அது செவ்வியல் நாவல்களோட குணாம்சம். நவீனத்துவ நாவல் விலகியே போகாது, பிடிவாதமாக மையத்தை மட்டுமே சுற்றி சுற்றி வரும். அடுத்த கட்ட நாவல்கள், இப்போ வரவேண்டிய நாவல்கள் மையத்தை வேறு வேறு இடங்களில் பொருத்தி பார்த்து பேசணுமோ அப்படின்னு தோணுது. அது இந்த பின்னவீனத்துவ காலகட்டம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அப்புறம் நாவலோட உருவம் அப்படிங்கிறது அதோட வெளிவடிவம் மட்டும் இல்லை, அதோட மொழியும் குரலும் தொனியும் சேர்ந்தது. அகண்ட ஒரு களத்தை ஏகப்பட்ட பக்கங்களில் விரிகிற கருவை தன்வயமாக தொகுத்து உணர்வதே வாசகருக்கு நாவல் என்ற வடிவம் விடுக்கும் சவால். இவ்வளவு அகண்டு விரிஞ்சிருக்கிற ஒன்றை தனக்குள்ளே தொகுத்துக்கிறது வாசகர் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சவால், அவருக்கு இன்பம் தரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நம்ம நாவலாசிரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அநேகமாக ஒவ்வொரு அத்தியாயத்துலேயுமே அல்லது 3 பத்திக்கு ஒரு தடவை தொகுத்து சொல்கிறாங்க. ஆகவே அப்படிங்கிற ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்குது. அதுதான் இந்த நெரேஷனோட சொல்முறையோட ஒரு தொனியாக இருக்குது. இதுவரைக்கும் சொன்னதை அங்கங்கே தொகுத்து சொல்கிறது அதுவுமே நாவலோட பணி இல்லை, அதோட தொனியாக இருக்க வேண்டியதில்லை. அப்புறம் தொனியிலையும் மொழியிலையும் ரகசியம் சேர சேர வாசகருக்கான வாசிப்பு இன்பம் அதிகமாகும். இப்போ இந்த வாசிப்பு இன்பம்ங்கிற சொற்றோட திரும்ப திரும்ப கேள்விப்படுறோம் இல்லையா, இந்த ரகசியம் கூடும்போது அவருக்கு 2 இன்பம் கிடைக்கும். ஒன்று இதை தொகுத்து புரிஞ்சுக்கிறது மூலமாக தனக்கு தேவையான ஒன்றை அந்த நாவல்லேருந்து பெரும் இன்பம் ஒன்று இருக்குது. இன்னொன்று ரொம்ப எளிமையாக ஒரு குறுக்கெழுத்து புதிரை தீக்கிற மாதிரியான ஒரு தனிப்பட்ட இன்பம் ஒன்றும் கிடைக்கும். அது இப்போ இந்த மாதிரிலாம் ஜென்ரலாக பேசுறதை விட புதுமைப்பித்தனோட கடவுளும் கந்தசாமி பிள்ளையை நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அதில் கடவுள் வந்திருக்கார் வீட்டுக்கு, வந்தோடனே குழந்தையா அப்படின்னு கேட்பார். இவர் பதில் சொல்ல தயங்குவார் கந்தசாமி பிள்ளை. சும்மா சொல்லும், நான் இப்போல்லாம் சுத்த செய்வோம் அப்படிம்பார். இப்போ சிறுத்தொண்டர் புராணம் தெரிஞ்சிருந்தால் இந்த வரியை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். இது மாதிரியான ரகசியம் முந்தைய தலைமுறை எழுத்தாளர்கள் வச்சுருந்தாங்க, அவங்களோட எழுத்து முழுக்க வச்சுருந்தாங்க. நீங்கள் ஜானகிராமன்ட்டையோ அசோகமித்தன்ட்டையோ ஜி நாகராஜன்ட்ட அவர் ரொம்ப வெளிப்படையான மேலோட்டமான ஒரு நெரேஷன் மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட ரகசியங்கள் அவர் வச்சுருக்கார். அதில் ஒரு விலைப்பெண் தன்னோட வாடிக்கையாளர்கிட்ட கேட்பா, ஏங்க இந்த உதட்டில் முத்தம் விடுறதெல்லாம் சுகாதார குறைச்சலுங்கிறாங்களே, அப்படி ஏங்கன்னு கேட்பா. அப்படி எவன் சொன்னது என்று உடனடியாக அவளை முத்தமிட்டேன். அவளை லவ் பண்ண யாருமே வரமாட்டாங்க. முத்தம் காதலோட விஷயம் இல்லையா, அவளோட ஏக்கம் 2 வரி தான், அதுவும் ஒரு உரையாடல்ல. இது மாதிரியான பொதிந்து வைத்தல் இந்த தலைமுறையில் இருக்கா, இந்த தலைமுறை நாவல்களோட மொழியில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மொழி ஏன் இப்படி மேலோட்டமானதை ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க, ஃபேஸ்புக்கோட வருகை மிக முக்கியமானதுன்னு தோணுது. அது உங்களோட எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு, கடிதங்களை காலி பண்ணிடுச்சு, உங்களோட தனிப்பட்ட உரையாடல்களை காலி பண்ணிடுச்சு, உங்களோட தனிமையை காலி பண்ணிடுச்சு. எந்நேரமும் ஃபேஸ்புக்லேயே இருக்கும், நம்ம எப்பவும் ஒரு 10,000 பேரோடு இருந்துக்கிட்டே இருக்கும், எப்போவுமே பொதுவெளியில் இருந்துக்கிட்டே இருக்கும். இது உள்ளுக்குள்ளே மொழி நொதிக்கிறதுக்கான அவகாசத்தை குறைச்சிருது தோணுது. அப்போது புதுசாக எழுத வர எல்லாருக்குமே பொதுவான ஒரு ஃபேஸ்புக் மொழியை நான் பார்க்குறேன். அவங்களுக்குன்னு தனித்துவமான மொழி உருவாகலை. நீங்கள் சுந்தரராமசாமியோவோ அசோகமித்திரனையோ ஒரு பக்கத்தை கிழிச்சு கொடுத்தா அது இன்னார்னு உங்களால் பார்த்துட முடியும். அந்த பக்கம் முழுக்க அவங்களோட முத்திரைகள் இருக்கும், ஒவ்வொரு வாக்கியத்துலேயும் இருக்கும். அது காணாமல் போயிருக்கோ அப்படின்னு தோணுது. ஆனால் ரொம்ப ஆறுதலான ஒரு விஷயம் இருக்குது. கடந்த 25 வருஷங்களில் தமிழ் நாவல், நவீன தமிழ் நாவல் குடும்பத்தை விட்டு வெளியில் வந்துருச்சு. அது மிக ஆறுதலான விஷயம். குடும்பமே வெளியில் போயிடுச்சு, அது வேறு, அது தனியாக பேசணும், அதுக்கு இன்னொரு செஷன் தான் வேணும். அப்போ வேறு வேறு களங்கள், இந்த மாதிரியான சாகசங்கள் நமக்கு கிடைக்குது. நாம் இதுவரைக்கும் அனுபவித்திராத வேறு வேறு களங்கள் கிடைக்குது. அதோட நாவல் வடிவம் பற்றின ஒரு கவனமும் கூடும்போது மிகச்சிறப்பான நாவல்கள் தமிழில் வந்திருக்கக்கூடும் அப்படின்னு தோணுது.
வரக்கூடும் அப்படின்னு தோணுது. அப்புறம் 25 வருஷம் நாவல்னு சொன்னாங்க. நான் 10 நாவல் எழுதியிருக்கேன். 10 நாவலுமே இந்த 25 வருஷத்துக்குள்ளே எழுதியிருக்கேன். என்னையும் தற்கால எழுத்தாளனாவே கன்சிடர் பண்ணலாம். நண்பர்கள் பேசட்டும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்றி யுவன் சார். நீங்கள் எய்த அம்பை வந்து நான் திரும்ப ஒரு டைம் பிடுங்கி என் நெஞ்சில் திரும்ப ஒரு டைம் குத்திக்கிறேன். அதுதான் இதனோட சார் இந்த பேப்பரில் இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன கருத்துக்களை வந்து நம்ம வந்து டைஜஸ்ட் பண்ணி அதை எப்படி நம்ம ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய கமெண்ட்ரியை வந்து நான் இங்கே வாசிச்சிட்றேன். அதுதான் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். ஸோ நண்பர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். பொதுவாகவே கலைகளுக்கு ஒரு எட்டர்னல் ப்ரெசன்ட், அதாவது நித்தியமான தற்கணத்தில் நீடிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அந்த கலைப்படைப்பு எந்த காலத்தில் படைக்கப்பட்டிருந்தாலும் மனித வாழ்க்கையுடனும் உணர்வுகளுடனும் தன்னை தொடர்புறுத்தி கொள்ளக்கூடிய வலுவை கொண்டிருக்கும் வரை அந்த கலைப்படைப்பு நித்தியமான தற்கணத்தில் நீடிக்கும். இன்னும் எளிமையாக சொல்வதென்றால் அவைதான் செவ்வியல் படைப்புகள். இங்கே இந்த உரையாடலில் கலை என்ற இடத்தில் இலக்கிய வடிவமான நாவலை நாம் எடுத்துக்கொள்கிறோம். நாவல் வடிவத்தில் உள்ளடக்கம், நுட்பம், கூறுமுறை போன்ற புறவயமான பண்புகள் காலத்திற்கு காலம் மாற்றமடையலாம். ஆனால் உணர்வுகளோடு வினைபுரியும் அதன் அடிப்படையான இயல்பு மாறாதவரை அந்த படைப்பு நித்தியமான தற்கணத்தில் நீடிக்கும் ஆற்றலை கொண்டிருக்கிறது. புதிய நூற்றாண்டில் புதிய நாவல்கள் என்ற இந்த தலைப்பு பெரிய வியாபகத்தோடு வெவ்வேறு கோணங்களில் விவாதிக்கக்கூடிய சாத்தியத்தை கொண்டது. கடந்த 10 ஆண்டு கால தமிழ் நாவலின் போக்குகள் குறித்த புரிதலை ஏற்படுத்திக் கொள்கிற அதே தருணத்தில் இந்த புதிய நாவல்கள் நித்தியமான தற்கணத்தில் நீடிக்கும் ஆற்றலை தம்மில் கொண்டிருக்கின்றன என்று கேட்டுக்கொள்வதும் இந்த உரையாடலில் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த பின்புலத்தில் தமிழ் நாவலை பொறுத்தவரை இன்றைய காலகட்டத்தை மாற்றமடையும் காலம் என்று கூறலாம். அதாவது டிரான்சிஷன் ஸ்டேட். 90களில் தொடங்கி கடந்த 35 ஆண்டுகளில் தொடர்ச்சியான படைப்பியக்கத்தின் வழியே எழுதப்பட்ட சென்ற தலைமுறை எழுத்தாளர்களின் வலுவான நாவல் தொகை ஒரு புறம், கடந்த 10 ஆண்டுகளில் வெளியான புதிய நாவலாசிரியர்களின் நாவல்கள் இன்னொரு புறம் இருக்கின்றன. கடந்த தலைமுறையின் 35 ஆண்டுகால தமிழ் நாவல் பரப்பை நாம் சுருக்கமாக பின்வருமாறு தொகுத்துக் கொள்ளலாம். 1. சுதந்திரத்திற்கு பிந்தைய மற்றும் 90களின் தாராளமயத்திற்கு முந்தைய தனி மனிதனின் சமூக இருப்பு, அந்நியமாதல் மற்றும் மெய்யியல் தேடல்களை படைப்பில் உள்வாங்கியது. இதை நாம் தமிழ் நவீனத்துவ இயக்கத்தோடு தொடர்புறுத்திக் கொள்ளலாம். 2. வரலாறு, புராணீகம், தொன்மம், மாற்றுமேய்மை போன்ற கருத்தாக்கங்கள் ஊடுபாவிய படைப்புகளை உருவாக்கியது. இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி. 3. இடதுசாரியம், தலித்தியம், பெண்ணியம், விளிம்புநிலை சமூகம் போன்ற அரசியல் மற்றும் சமூகம் சார் கோட்பாட்டு பார்வையில் வாசிக்கத்தக்க நாவல்களை படைத்தது. 4. கிராமம், வட்டாரம் மற்றும் இன வரைவியலை மானுடவியல் ஆவணங்களாக நாவல் வடிவத்தில் பதிவு செய்தது. 5. மேற்கின் புதிய இலக்கிய வடிவங்களையும் கோட்பாடுகளையும் சுவீகரித்து அதன் தாக்கத்தில் நாவல் முயற்சிகள் செய்தது. 6வதாக இந்த 5 வகையான நாவல்களிலும் கால வியாபகத்தை தன்னுடைய இணை பண்பாக கொண்டிருந்தது. இவை இந்த 6 பண்புகளும் சென்ற தலைமுறை நாவல்களின் பொது பண்புகளாக நான் பார்க்கிறேன். சென்ற தலைமுறையின் நாவல்கள் பலவும் வளமானவை, செவ்வியல் அந்தஸ்தை அடைந்துவிட்டவை, அடுத்த தலைமுறைக்கு அளவுகோலாக பெஞ்ச்மார்க்காக அமைந்தவை என்றே நான் கருதுகிறேன். இந்த பின்புலத்தில் நாம் கடந்த 10 ஆண்டு கால புதிய போக்குகளை பேசலாம். இந்த இடத்தில் தமிழில் விமர்சனத்துறையையும் இணைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைய தமிழ் இலக்கிய விமர்சனத்தில் கரார் தன்மை குறைவாகவும் மதிப்பீடுகள் இலக்கமானவையாகவும் மாறிவிட்டன. பெரும்பாலும் நாம் எந்த படைப்பையும் நிராகரிப்பதில்லை, இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்திருக்கலாம் என்று சொல்ல பழகிவிட்டோம். சிற்றுதல் இயக்கத்திற்கு நேர்ந்துவிட்ட தளர்வின் விளைவுதான் இது.
சென்ற தலைமுறையின் வலுவான நாவல்கள் பலவற்றிற்கு தமிழ் சிற்றுதல் மரபும் சமரசமற்ற விமர்சன இயக்கமும் பங்களித்தன என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை. இந்த 10 ஆண்டுகளில் கல்வி பரவல், தொழில்நுட்ப வளர்ச்சி, நூல்களின் அச்சாக்கத்தில் ஏற்பட்டுள்ள எளிமையாக்கம், சமூக ஊடக வடிவங்கள் வழங்கும் வாய்ப்புகள் போன்றவற்றால் இலக்கியத்தின் புழங்குதளம் அகலமாகியுள்ளது. விளைவாக பரவலாக நாவல்கள் புதியவர்களால் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றை நாம் வரவேற்புக்குரிய தொடக்கங்களாக கருதலாம். இந்த தொடக்கங்கள் சரியான விதத்தில் முதிர்ச்சியடைந்து பெருவீச்சுள்ள நாவல்கள் வருமா என்பதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். நாவல் வடிவத்தின் எழுச்சியிலும் வீழ்ச்சியிலும் தனக்கு பங்கு உண்டு என்பதை ஒப்புக்கொண்டு அதற்கான உழைப்போடு ஒரு வரிசை நாவலாசிரியர்கள் உருவாகி நிலை பெறுவது இன்றைய சூழலில் மிக தேவையானதும் முக்கியமானதும் ஆகும். மேலும் இன்றைய தலைமுறையில் கவனச்சிதறல்கள் அற்று தன் ஆளுமையை எழுத்தாளனாகவே முன்வைக்கிறவர்கள் எத்தனை பேர் என்பதும் கேள்விக்குரியது. நிறைய நாவல்கள் எழுதுவது வேறு, எழுத்தாளன் என்ற ஆளுமையாக உருவாவது வேறு. எழுதப்படும் நாவல்களின் எண்ணிக்கைக்கும் ஆளுமையாக எழுந்து வரும் எழுத்தாளர்களின் எண்ணிக்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. எனவே மாற்றமடையும் இந்த காலகட்டத்தில் புதியவர்கள் எதிர்கொள்ள நேர்கின்ற சவால்கள், தோல்விகள், அச்சங்கள் மற்றும் சிறிய வெற்றிகள் யாவும் புதிய தமிழ் நாவலாசிரியனுக்கும் உண்டு. சமீபத்தில் நவீன தமிழ் நாவல்களின் பரப்பை எண்ணிக்கை அளவில் வரையறுக்கும் ஒரு முயற்சியை செய்தபோது கடந்த 10-15 ஆண்டுகளில் புதியவர்களால் எழுதப்பட்ட நாவல்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 250-300 இருந்தன. இன்னும் கூடுதலாக கூட எண்ணிக்கை இருக்கக்கூடும். அந்த சில நூறில் பொதுவான ஏற்பை அடைந்த நாவல்களாக நான் கணித்து யூகித்தவை, என்னுடைய தீர்மானம் அல்ல, என்னுடைய யூகம், ஒற்றை இலக்கியத்தில் தான் இருந்தன. இன்னும் துல்லியமாக சொல்லப்போனால் என்னுடைய கணிப்பில் இந்த 300இல் ஒரு 8 நாவல்கள் மட்டும் தமிழ் விமர்சன மற்றும் வாசக சூழலில் ஒரு பொதுவான ஏற்பை அடைந்தவை. இதன் அர்த்தம் மற்ற எல்லா நாவல்களும் தரம் குறைந்தவை, மோசமானவை என்று சுட்டுவதல்ல. இது ஒரு சூழலை சுட்டுகிறது என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். மேலும் பிற மொழிகளோடு ஒப்பிடும் பொழுது மிக சிறிய வாசக பரப்பை உடைய தமிழில் ஒரு நாவல் விமர்சன மற்றும் வாசக ஏற்பை அடைவதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கக்கூடும் என்பதும் உண்மைதான். மேற்சொன்ன 250இல் பலவும் முழுமையான இலக்கிய பிரதிகளாகவோ அல்லது வெகுஜன பிரதிகளாகவோ இல்லாமல் இடைப்பட்ட இடத்தில் இருக்கின்றன. காரணம், பல நாவல்கள் தீவிர இலக்கியத்தின் கொடிவழி மரபுக்குள் முழுமையாக உள்ளே வந்திராதவை. தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் நூலாக்கத்தில் நிகழ்ந்த எளிமையாக்கத்தோடு இதனை நாம் இணைத்து புரிந்து கொள்ளலாம். தீவிர இலக்கியத்தின் கொடிவழி மரபுக்குள் இயங்கும் போது கிடைக்க வாய்ப்புள்ள உரையாடல்கள், பயிற்சி, விரிவு மற்றும் விமர்சனங்கள் நிச்சயம் ஒரு எழுத்தாளனுக்கு உதவக்கூடியவை. சரி, கடந்த 10 ஆண்டு புதிய புனைவுகள் எப்படி இருக்கின்றன? அவை எவற்றை பேசியிருக்கின்றன? 1. பொதுவாக கால வியாபகத்தோடு அளவில் பெரிய நாவல்கள் எழுதப்படுவது குறைந்திருக்கிறது. அப்படி பெரிய நாவல்கள் எழுதப்பட்டிருந்தாலும் அவற்றில் முந்தைய தலைமுறை நாவல்களில் உருவான கிராண்டியர் தன்மை உருவாகவில்லை. 2. சமூக சூழல், சோசியல் கான்டெக்ஸ்ட் குறைவாகவும் தனி மனித அனுபவ சித்தரிப்புகள் கூடுதலாகவும் உள்ள நாவல்கள் எழுதப்படுகின்றன. 3. மாறிவிட்ட புதிய உலகச் சூழல்களின் பின்புலத்தில் அந்நிய கலாச்சாரங்களும் நிலங்களும் தமிழ் புனைவுக்குள் வந்திருக்கின்றன. இது ஒரு முக்கியமான மாற்றமாகும். 4. கணிப்பொறி, மருத்துவம், நிதி வர்த்தகம் போன்ற துறை மற்றும் பணிசார் பின்புலங்களை கொண்ட நாவல்கள் எழுதப்படுகின்றன. 5. ஆண் பெண் உறவு சிக்கல்கள் குறித்தும் அதிகம் எழுதப்படுகின்றன. சித்தாந்த சார்பு, ஐடியாலஜி என்பது இன்றைய நாவல்களில் ஏறக்குறைய இல்லை. 7. நகரம் மற்றும் கிராம விளிம்புநிலை சமூகங்கள் கொண்ட நாவல்கள் சில எழுதப்படுவதையும் நாம் காண்கிறோம். ஈழ நாவல்களை பொறுத்தவரை இனக்கலவரம், போர்ச்சூழல், போருக்கு பிந்தைய வாழ்வின் மீளமைவு என்ற 3 வகையான நாவல்களை காண முடிகிறது. ஆகவே கடந்த 10 ஆண்டுகளில் குறிப்பிடத்தகுந்த நிராகரிக்க முடியாத பல நாவல்கள் வெளியாகியுள்ளன என்றாலும் செவ்வியல் நாவல்களாக நித்தியமான தற்கணத்தை கொண்டிருக்கிற நாவல்கள் என்று எதையும் குறிப்பிட்டு சொல்வது சவாலானதாக இருக்கிறது. நாம் புதிய காலத்தின் மேக்னம் ஓபஸ்க்காக காத்திருக்கிறோம். நன்றி.
நன்றி குணா. ஒரு சின்ன குறுக்கீடு மட்டும். இப்போ அவர் சொன்னதில் வந்து நாவலோட பேசுபொருள் பற்றின ஒரு பட்டியல் ஒன்று வாசித்தார். இப்போ அதில் இன வரைவியல் அப்படின்னு ஒரு சொற்றொடர் இருந்தது. இந்த சொற்றொடர் பற்றின பிரஜையும் இது பற்றின உபயோகமும் புழக்கத்தில் வர்றதுக்கு முன்னாடியே கோபல்ல கிராமம் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதப்பட்டாச்சு. அப்போது இங்கே நாவல்களில் ஆழம் நோக்கி போகிறது அப்படிங்கிறதும் பேசு பொருளும் அல்ல. நாம் இலக்கியவாதிகள்ங்கிற அடிப்படையில் நாவலுங்கிற வடிவம் இருக்குல்ல, ஏன்னா என்ன பேசுதுங்கிறது இலக்கியமே கிடையாது அப்படின்னு நான் வந்து ஆத்மார்த்தமாக நம்புகிறேன். எப்படி பேசப்படுது அப்படிங்கிறது தான் இலக்கியம். இங்கே ஏற்கனவே பேசின விஷயத்தை திரும்ப 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 பேசலாம். ஆனால் நீங்கள் உங்களோட பார்வை கோணம், உங்களோட சொல்முறையில் நூதனம்னு ஒன்று வரும்போது அது புதிய நாவலாக ஆகிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ அவர் விட்ட இடத்துலேருந்து சுனில் கிருஷ்ணன் தொடர்வார். நண்பர்களுக்கு வணக்கம். ரெண்டு மேசிவ் அட்டாக்கு, ரெண்டு பெரும் தாக்குதல், ரெண்டு தாக்குதலுக்கு பிறகு என்ன சொல்கிறது அப்படிங்கிறது. இப்போ ஆமாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, அதில் மறுக்கிறதுக்கு ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இதுக்கு ஏன் இப்படி இருக்குன்னு யோசித்து பார்க்கலான்னு எனக்கு தோணுச்சு. இப்போ களங்கள்னு எடுத்துக்கிட்டால் கூட சார் சொன்ன மாதிரி களங்கிறது புரிய உலகளாவிய களங்கள் இருக்குது. இப்போ ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து போனவங்களுடைய வேறு வேறு நாடுகளில் பார்க்கக்கூடிய வாழ்க்கை எழுதுகிறாங்க. இடபம் மாதிரியான ஒரு நாவல் வந்திருக்கு, பங்குச்சந்தை வர்த்தகத்தை பின்னணியாக வச்சுக்கிட்டு. பாரிஸ் மாதிரியான ஒரு நாவல் வந்து ஹரிசங்கர் எழுதியிருக்காரு. அதாவது ஒரு பாண்டிச்சேரிக்கும் இதுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷனை பற்றி. இப்படி வேறு வேறு இந்த மாதிரி களங்களில் வந்து வேறு வேறு மாறிக்கிட்டே வந்திருக்கு. இந்த சமீப இதில் இந்த 25 வருஷத்தையுமே எடுத்துக்கிட்டோம்னா கூட முதல் 15 அடுத்த 10 அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இந்த முதல் 15 இருக்குல்ல, 2000-2015 வந்து தமிழ் நாவல்களுடைய ஒரு கோல்டன் எரான்னு நான் சொல்லலாம். எல்லா பெரிய நாவல்கள், எல்லா முக்கிய நாவல்களும் அங்கே வந்திருக்கு. சாருடைய 11 நாவலும் அந்த பீரியடில் வந்திருக்கு. எம் கோபாலகிருஷ்ணன் சாருடைய மணல் கடிகை, இவர் ஆழிசூழ் உலகு, ஜெயமனுடைய எல்லாம் காடு கொற்றவை, வெண்முரசு உட்பட எல்லா நாவல்களும் வந்திருக்கு. ஸோ இந்த இதை வச்சுக்கிட்டு இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் என்ன நடந்திருக்கு, அது ஏன் நடந்திருக்குங்கிறத யோசித்து பார்க்கலாம். அப்புறம் இந்த மாற்றத்தை வந்து ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்னு குணா குறிப்பிடுறாரு இல்லையா, அது எனக்கு முக்கியமான ஒரு இது இருக்குது. P.A. கிருஷ்ணன் வந்து ஒரு கலங்கிய நதின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அந்த நாவலில் ஒரு இது சொல்லுவார் என்னென்னா, எப்போவுமே கலங்கியே தான் இருக்கும் அந்த தண்ணி, ஒருபோதும் அது செட்டிலே ஆகாது. நம்ம வந்து எட்டர்னலாகவே டிரான்சிஷன் ஃபேஸில் தான் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது என்ன ஒரு வடிவத்தை நோக்கி வேற ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும் பொழுது அந்த எட்டர்னலாகவே இது டிரான்சிஷனில் தான் நான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது முக்கியமான ஒரு கேள்வி இருக்குல்ல, மாஸ்டர் பீசஸ் அல்லது ஒரு மாஸ்டர்ஸ் எழுந்து வர முடியாத சூழல் இருக்கா, அல்லது மாஸ்டர் பீசஸ் வருமா வராதா, இந்த ஒரு விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஒன்று, இந்த ஒரு இலக்கியம் வந்து சிற்றுதல் மரபுக்கு வெளியில் வரும்பொழுது என்ன நடக்குது, ஒரு பெரிய ஒரு ஜனநாயக வெளி நடக்குது இல்லையா. அந்த பிளாகர் எரா வருது. பிளாகரில் நிறைய பேர் பிளாக்ஸ் எழுதுகிறாங்க. பிளாக்ஸ் எழுதுறதுலேருந்து நிறைய பேர் எழுத்தாளர்களாக வர்றாங்க. இப்போ ஒரு பெரிய பட்டியலே அதுலேருந்து வருவாங்க, அதுலேருந்து வர்றாங்க. ஃபேஸ்புக்லேருந்து ஒரு செட்டு வர்றாங்க. ஸோ இப்படி இந்த ஜனநாயக வெளி என்ன பண்ணுது, நம்ம வந்து ஒரு போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு ஒரு இதை வச்சுக்கிட்டு இந்த இதை வந்து குழப்பிக்கிட்டே இருக்கோம். இந்த விமர்சனமின்மைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, விமர்சனமின்மை. இப்போ என்ன பிரச்சனை, விமர்சனத்துக்கு பதிலாக இங்கே கிசு ஜாஸ்தி ஆகிடுச்சு. நம்ம வந்து விமர்சனம் வைக்கிறதில்ல. இப்போ வந்து எனக்கே தெரியும், குணா வந்து ஒரு ஒர்க்கை வந்து ஒரு சேலத்தில் ஒரு கூட்டத்தில் என்ன பேசினார் அப்படிலாம் எனக்கு தெரியும். அந்த இது வந்து இந்த 10 வருஷத்துக்குள்ளே அது மாறி இருக்கிறத நான் பார்க்குறேன். அந்த மாற்றம் ஏன் நடக்குது அப்படிங்கும்பொழுது ஒரு சின்ன சர்க்கிள்ஸுகளாக நம்ம வந்து செதறி போய்கிட்டே இருக்கோம். ஒருங்கிணைந்த அதாவது ஒரு தமிழ் இலக்கியங்கிற ஒரு ப்ரைடு வந்து இன்னைக்கு இல்லை. ஒரு கூட்டம் இல்லை, ஒரு இது இல்லை, ஒரு சிதறி சின்ன இதுகளாக இருக்கிறோம். அப்போ ஒருத்தங்க நிராகரிக்கிறதுக்கும் ஒருத்தங்களை வந்து நேரடியாக கன்ஃபரன்ட் பண்ணுறதுக்கும் அல்லது தான் இலக்கியம்னு ஒரு கன்விக்ஷனோட நம்ம வந்து எதிர்த்து பேசுறதுக்கும் இன்னைக்கு முடியாமல் இருக்குது. அதுக்கு பொறுப்பு வந்து இந்த தலைமுறை எழுத்தாளர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கணும். அதில் ஒரு மிக முக்கியமான சிக்கல் இருக்குது. ரெண்டாவது, ஒரு தத்துவம் பற்றி யுவன் சொன்னார் இல்லையா. இப்போது அவர் ஒரு நாவலுக்கு ஒரு இது சொல்கிறார். ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கை, அது வழியாக
ஒரு யூனிவர்சலைஸ் ஆகி போகக்கூடிய ஒரு இது இருக்குது. தமிழ்லையும் பல நாவல்கள் இருக்குது. இப்போ சமீபத்தில் நம்ம கர்நாடகத்தில் இருக்கோம், ஓடைன்னு ஒரு நாவல் ஸ்ரீனிவாஸ் வைத்யா பண்ணது டிரான்ஸ்லேஷன் இருக்குது. ஸோ இந்த நாவல்கள் எல்லாமே படித்தோன்னா நமக்கு கிளாசிக்கலாக வந்து ஒரு மனுஷன் அவனுடைய குவெஸ்ட்டு அதை சுற்றி பின்னப்பட்ட ஒரு ஒர்க்குங்கிறது இருக்குது. இப்போ என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, இந்த ஒரு மனிதன்கிற ஐடியாலேயே பிரச்சனை இருக்குது. ஒருத்தன் வந்து ஒரு மனுஷனா ஒரு இடத்துல இருக்கானாங்கிற அவனுடைய செல்ஃப் ஃபுட்லேயே வந்து பிரச்சனையாக இருக்குது. நான் வந்து ஒரு சமயத்தில் ஒரு ஆளாக தான் இருக்கேனா, நான் ஒரு யூனிவர்சலான ஒரே கேரக்டரில் தான் நான் இருக்கேனா, நான் வந்து வேறு ஆளாக இருக்கிறேனா, வேறு ஃப்ராக்மெண்டடாக தான் இருக்கேனா. இப்போ இந்த செல்ஃப் ஃபுட்லேயே இந்த பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன நடக்குது, ஒரு 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 எராவுனுடைய நாவல்கள்ங்கிறது வந்து அந்த எராவுனுடைய டாமினன்ட் ஃபிலாசபிக்கல் அவுட்லுக் வந்து அதை டிசைன் பண்ணுது, அதை வந்து க்யூரேட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணமாக எர்லியர் எராவுடைய நம்மளுடைய கானாசு எராவுடைய ஒர்க்ஸ் எடுத்துக்கிட்டோம், அவங்களுடைய எரால் எடுத்துக்கிட்டோன்னா இந்தியா முழுக்கவே ஒரு அத்வைத வேதாந்தத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று இருக்குது. அது ஒரு முக்கியமான ஒரு மோகமுள்ள நீங்கள் வந்து ஒரு அத்வைத வேதாந்த பிரதியாக வாசிக்க முடியும். ஒரு நீங்கள் பசித்தமானுடத்தை அத்வைத வேதாந்தத்தோடைய பிரதியாக வாசிக்க முடியும். அது எல்லாத்துக்கும் அந்த ஸ்கோப் இருக்குது. அந்த பீரியடில் அப்படி எழுதப்பட்ட அந்த இதுலேருந்து ஒரு க்யூரேட் ஆகி வரும்போது நமக்கு வந்து சிங்காரம் வந்து லெஃப்ட் அவுட் ஆகிறாரு. அந்த சமயத்தில் சிங்காரம் வந்து அங்கீகரிக்கப்படலை. சிங்காரத்தை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அல்லது சிங்காரத்தை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு பிரமிழ் வர வேண்டியதாக இருக்குது. பிரமிழ் வருகை வந்த பிறகு தான் யூனிட்டிங்கிற ஒரு விஷயம் வெளியே போயிட்டு மேட்னஸ்ங்கிற ஒரு விஷயம் ஆர்ட்டுக்கான ஒரு ஒரு இதுவாக வருது. அப்போ மேட்னஸ் வந்த பிறகு தான் வந்து அதுக்கப்புறம் சிங்காரம் வெளியே உள்ளே வர ஆரம்பிக்கிறாரு. நம்ம தமிழினுடைய ஒரு பெரிய இது வந்து அப்போ கபாடபுரம் மாதிரியான ஒர்க்கு வந்து மேஜரான ஒர்க்குகளாக பார்க்கப்படுது. அப்போ ஒரு ஃபிலாசபிக்கல் ஷிஃப்ட் வருது. அப்போ சித்தர் மரபு சார்ந்த ஒரு ட்ரெடிஷனை நம்ம அதை சொல்லலாம், அப்படி வச்சுக்கலாம், ஒரு இதுக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மேட்னஸை பிரதானமாக வைக்க கொண்ட ஒரு ஃபிலாசபிக்கல் அவுட்லுக் கொண்ட அவைதீகமான ஒரு ட்ரெடிஷன் வந்து உருவாகி வருது. அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு ஃபிலாசபி அப்படி டாமினண்ட்டாக எந்திரிச்சு வருதா, அல்லது எந்திரிச்சு வர்றதுக்கான ஸ்கோப் இருக்கா அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே வந்து ஃப்ராக்மெண்டடாக ஒரு ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு 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 எல்லாமே வந்து துண்டு துண்டாக இருக்குது. ஸோ அதாவது எழுதப்படக்கூடிய நாவல்கள் நல்ல நாவல்களா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி அது கிளாசிக்காக ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு கேட்டால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது. அதாவது யூனிவர்சல் அக்செப்டன்ஸு வந்து இந்த நாவல்களுக்கு இப்போ எழுதப்படக்கூடிய, அதாவது ஒரு குழுக்களில் வேணால் வந்து அந்த நாவல்களை வந்து அங்கீகரிக்கப்படலாம். இடதுசாரி குழுக்களில் ஒரு நாவலை வந்து அங்கீகரிக்கப்படலாம், அல்லது ஒரு பாப்புலர் லிட்ரேச்சருக்கும். இன்னொரு முக்கியமான பிரச்சனை, பாப்புலர் லிட்ரேச்சருக்கும் நவீன தீவிர இலக்கியத்துக்கும் உண்டான கோடு வந்து இல்லாத மாதிரியான ஒரு தோற்றத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. அது அந்த உருவாக்கிக்கிட்டு அந்த பழியையும் போஸ்ட் மாடர்னிசம் மேலே போடுறோம். அது கிடையாது. எழுதுகிற இடத்துல நிச்சயமாக வந்து தீவிரத்தன்மையில் பாப்புலர் லிட்ரேச்சர் வேறு, இது வேறு. அதனுடைய கூறுமுறை, அதனுடைய பேசுமுறை, அதை எடுத்துக்கக்கூடிய விஷயம், அதை சொல்லப்படக்கூடிய விஷயம், சொல்கிற விஷயம், இது எல்லாத்துலேயுமே இந்த டிஸ்டிங்ஷன் இருக்குது. நம்ம வந்து இது ஒரு அணையா விளக்கு மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு தொன்று தொட்டு ஒரு ட்ரெடிஷனில் வந்துக்கிட்டே இருக்கோம். இந்த விளக்கை வந்து தொடர்ச்சியாக கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு சிச்சுவேஷன் நமக்கு இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த பிரச்சனைகள், இந்த ஃபிலாசபிக்கல் அவுட்லுக்கு, ஃபிலாசபிக்கல் ஷிஃப்டிங்கே ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அது எதுன்னு எமர்ஜ் ஆகி வரலை. ஸோ அதனால தான் நமக்கு இந்த குழப்பங்கள் எல்லாமே ஒரு விஷயத்தை உருவாக்குறது அல்லது புரிஞ்சுக்கிறதுல, உள்வாங்கிறதுல நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அப்புறம் கிராஃப்ட் சார்ந்து உள்ள விஷயங்கள், குறிப்பாக அதாவது நமக்கு ரீடர் ஸ்பேஸ். இப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ரகசியம் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு இடம் வந்து இன்றைக்கி உருவாயிடுச்சு. அதாவது ஒரு ரீடருக்கு வந்து இடமில்லாத ஒரு இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் அதை பெரிய பெரிய பிரச்சனையாக தான் பார்க்குறேன். அது மாதிரி தத்துவ விசாரம், அதாவது தத்துவம் பேசுகிறதுங்கிறது வந்து ஃபிலாசபிங்கிறது வந்து நாம் ஒன்றொன்னா வந்து வாழ்க்கைனா அப்படின்னு சொன்னாலே அந்த பக்கத்தை மூடி வச்சுருவோம். வேண்டாம், வாழ்க்கைனான்னு நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன் கேரக்டர்ஸுடைய வாழ்க்கை எனக்கு அதை சொல்லணும். நீ என்ன எழுதுறியோ அந்த கேரக்டர்ஸ் வந்து எனக்கு உன்னுடைய வாழ்க்கை, உன் பிரச்சனை என்ன, உன்னுடைய தத்துவம் என்ன. ஸோ அதாவது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணுன்னா, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், அட்லீஸ்ட் தத்துவத்தினுடைய கலை வடிவம் நாவல் அப்படின்னு ஜெயமோகன் சொல்லுவார். நான் அப்படி பார்க்கல. தத்துவ நோக்குகளினுடைய கிளாஷ் தான் நாவல்.
தத்துவ நோக்குகளுடைய கிளாஷ் அதுதான் வந்து ஒரு நாவலை வந்து வலுவான ஒரு பிரதியாக ஒரு டெக்ஸ்ட்டாக வந்து உருவாக்க முடியும். அப்போ அந்த தத்துவ நோக்குங்கிறது அந்த கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வழியாக அந்த அந்த கதாபாத்திரங்கள் உருவாகி வந்து அது ஒன்றோட ஒன்று முரண்கொள்ளும் போது வரக்கூடியது தான். ஆனால் அதை விட்டுட்டு நாம் வந்து அந்த கேரக்டருடைய தத்துவம் அல்லது பொதுவான தத்துவம் எல்லா தத்துவத்தையும் வந்து இவங்களே எல்லாத்தையும் வரிசையாக லிஸ்ட்டு போட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது. ரீடருக்கு ஒரு வாய்ஸு அல்லது எங்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கிறது. இந்த இந்த அதாவது இதுதான் ஒரு ரகசியம் அவர் சொல்கிறார், ரகசியமின்மை. அதாவது இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, அதையும் பார்த்துருக்கேன். ரகசியம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு ஒளிஞ்சு பிடிச்சி விளையாட்டு மாதிரி. அதாவது நான் இந்த இடத்துல இதை பொதிஞ்சு வச்சுருக்கேன், இதை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு அப்போ அந்த ஒரு அது கிடையாது. அது ரகசியம் வைக்கிறதுங்கிறது அது கிடையாது. நீங்கள் அதாவது அது தற்செயலாவோ அல்லது அதுக்கு ஒரு சப்டிலான சப்டெக்ஸ்ட்டோ அல்லது வேறு மீனிங்கோ இயல்பாகவே அந்த டெக்ஸ்ட்டில் வர அனுமதிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மொழியும் பக்குவமும் நமக்கு இருக்கா அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. ஸோ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நாவலாசிரியருக்கு மேஜராக இருக்க வேண்டியது இல்லை, நாவலாசிரியருக்கு இன்றைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறது வந்து குவெஸ்ட் இல்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு நாவல் எழுத முடியாது. குவெஸ்டினுடைய நீட்சியாக தான் வந்து நான் நாவலையே பார்க்குறேன். குவெஸ்ட்டு தான் முதன்மையான ஒரு 2 பாதை தான் இருக்குது. ஒன்று யதார்த்த நாவல்கள் போகக்கூடிய பாதை, அது வந்து கதாபாத்திரங்களை முதன்மையாக பின்தொடர்ந்து போய் அது வழியாக ஒரு குவெஸ்ட்டை அடையிறது, அல்லது குவெஸ்ட்டை முதன்மையாக வச்சுக்கிட்டு அது வழியாக போய் கதாபாத்திரங்களை உருவாக்கி கதாபாத்திரங்களை பின்னோக்கி போகிறது. ஒன்று வந்து தாஸ்தாவஸ்கியினுடைய பாதை, ரெண்டாவது முன்னோட வந்து தால்ஸ்தாயுடைய பாதைன்னு சொல்லலாம். போரும் அமைதியையும் பிரதர்ஸ் கார்மசோவையும் நம்ம இப்படி வச்சுக்கலாம். மூன்றாவதான ஒரு கதை மாதிரி இருக்குது. யுவால் நோவா ஹராரி வந்து அவருடைய இதில் அதை சொல்கிறாரு. இது பெரும்பாலான கதைகள் வந்து பியூரோக்ரசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசவே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறார். அதாவது பயாலஜிக்கல் ஸ்டோரிஸை தான் நம்ம இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம். பயாலஜிக்கல் ஸ்டோரிஸ் அதை தாண்டி பயாலஜிக்கல் ஸ்டோரிஸ் தான் கிளாசிக் தன்மையுடையதும் கூட. ஆனால் மனிதர்களுக்கும் அமைப்புகளுக்கும் உண்டான உறவுகளை பற்றி பேசக்கூடிய நாவல்கள் இன்னும் தமிழில் நிறையா வர வேண்டியது இருக்குது. அதுக்கு நான் வந்து காஃப்கா ஒரு முன்னாடியாக பார்க்குறேன். காஃப்காவுடைய ட்ரெடிஷனுக்கு நமக்கு இங்கே வந்து ஒரு லீனியேஜே இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். இது என்னுடைய ஃபஸ்ட்டு கட்ட அவதானிப்புகள். அதுக்கப்புறம் அடுத்து பேசலாம். குணா, சுனில் 2 பேரும் பேசினதில் ஒரு பொதுவான வார்த்தை திரும்ப திரும்ப வந்தது, இது ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் அப்படின்னு. மாதவையாவும் ராஜமையரும் நாவல் எழுத ஆரம்பித்தப்போ அது முக்கியமான ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் தான். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தையும் நீங்கள் வந்து வேறு ஒரு எழுத்து முறை, வேறு ஒரு பார்வை கோணம் அறிமுகமாகும் போது அது ஒரு டிரான்சிஷனல் ஃபேஸாக தான் நம்ம பார்ப்போம், சொல்லணும். அப்போ ஆரோக்கியமான ஒரு மொழி சூழலில் அது நடந்துகிட்டு தானே இருக்கும். எப்போவுமே டிரான்சிஷன்லேயே இருக்கிறதா வந்து மொழியோட ஆரோக்கியத்துக்கும் இலக்கிய வடிவங்களோட ஆரோக்கியத்துக்கும் அவசியம் நான் நினைக்கிறேன். ஒன்று. அப்புறம் ரெண்டாவது அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு நிரந்தர சூழல் ஒன்று இருக்குது, ஒரு உடனடி சூழல் ஒன்று இருக்குது. இந்த நிரந்தர சூழலை அட்ரஸ் பண்ணுறது எப்போவுமே நாவலோட பணியாக இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சமீப காலத்தில் இப்போ தமிழ் எழுதப்படுற நாவல்கள்லாம் ஒரு விதத்தில் உடனடி சூழலுக்கு எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தோணுது. அதுதான் அவங்களோட ரெலவன்ஸாகவும் இருக்குது, அதுதான் அவங்களோட பலவீனமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்ல தோணுது. இப்போ அடுத்து ராமசாமி அண்ணன் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னே பேசின 3 பேருமே நாவலாசிரியர்கள். அதனால் எப்படி நாவல் எழுதலாம், எப்படி நாவல் எழுத வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ஆஃப் நாவல் ரைட்டிங் அப்படி சொல்லலாம் அவங்க பேசின விஷயங்களை. நான் அப்படி பேச போகிறதில்ல, அப்படி எனக்கு பேச தெரியாது. ஆனால் நான் இந்த புதிய நூற்றாண்டில் புதிய தமிழ் நாவல்கள் எப்படி எழுதப்பட்டிருக்கு எனக்கு வாசிக்க கிடைச்ச, நான் ஒரு திறனாய்வாளராக அப்படியெல்லாம் நான் நினச்சிக்கல. தொடர்ந்து நாவல் சிறுகதை வாசிக்கிற ஒருத்தனை நான் வாசித்த நாவல்கள் எப்படி எழுதப்பட்டிருக்கு, ஏன் இப்படியெல்லாம் எழுதுகிறாங்க, அது குறித்து சொல்ல போகிறேன். இவங்கள மாதிரி நான் வந்து எந்த நாவல் ஆசிரியருடைய பேரையும் சொல்லாமல், நாவல் பேரையும் சொல்லாமல் எல்லாம் நான் வந்து தவிர்க்க போகிறதில்ல. ஏன்னா ரொம்ப கவனமாக அவங்க ஒரு நாவல் ஆசிரியர் பேரையும் சொல்லலை, ஒரு நாவல் பேரையும் சொல்லலை. ஏன்னா தமிழில் இந்த 25 வருஷமாக நாவலே இல்லையா, சொல்கிறதுக்கான பேர்களே இல்லையா அப்படின்லாம் நான் அப்படி பேசும்போது அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன நிறைய நாவல்கள் இருக்குது, அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் பேர் சொல்லணும்.
தமிழில், அதுவும் இந்த மாதிரியான ஒரு இங்கே அநேகமாக நீங்கள் எல்லோரும் தமிழில் நாவல் வாசிக்கிறவங்க வந்திருக்கீங்க, தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கீங்க. ஆனால் நான் நினச்சது என்னென்னா, இது ஒரு இன்னொரு மாநிலத்தில் இன்னொரு மொழி பேசுகிற இடத்துல நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். அதனால் நான் வந்து சில பெயர்களையும் நாவல்களையும் அதற்கான காரணங்களையும் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். மொத்தமாக வந்து ஒரு நவீன தமிழ் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு பெரிய பரப்புக்குள்ள தமிழ் நாவல்கள் ஒரு செம்பாதியாக அது வந்து முக்கியமானதாக இருக்குது. கவிதை, சிறுகதை, நாடகம், நாவல், அப்படி ஒரு 4 வகையான ஒரு பிரித்தோம்னாக்க அதிகமும் கவனம் பெறுகிற ஒரு வடிவமாக நாவல் தான் இருக்குது. நான் அதுக்கு டேட்டாலாம் வேறு எங்கேயும் போகலை. 55லிருந்து இன்றைக்கி 25 வரைக்கும், அதாவது 1955லிருந்து 25 வரைக்கும் சாகித்ய அகாடமி விருதுகள் தரப்பட்ட அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பாதிக்கு மேலே நாவல்கள் தான் இருக்குது. பாதிக்கு மேலே வந்து நாவல்கள் இருக்குது. ஒரு 39 நாவல்கள் இருக்குது. அதுக்கு விட்டு பார்த்தோம்னா இந்த 2000லிருந்து 2025க்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 14 நாவல் ஆசிரியர்கள் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காங்க. அப்போ நாவல் இலக்கியம் அப்படிங்கிறது தமிழ் நவீன இலக்கியத்துக்குள்ள ஒரு முக்கியமான வடிவமாக, எல்லாரும் எழுதி பார்க்குற ஒரு வடிவமாக இருக்குது. ஒரு ஆள் கவிதையில் தொடங்கினாலும் சிறுகதையை தொடங்கினாலும் ஒரு நாவல் எழுதி பார்த்துடணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசை இருக்குது. முன்னாடி வந்து தலையை ஆட்டுறாரு, ஆனால் அந்த ஆசை வந்து எல்லாருக்கும் இருக்குது. என்ன, அது எழுதி பார்க்குறாங்க. ஆனால் சில பேர் வந்து செய்கிறதில்லை. இப்போ எனக்கு தெரிய வந்து நான் வண்ணதாசன்கிட்ட திரும்ப கேட்டேன், ஏன் நீங்கள் ஒரு நாவல் எழுதக்கூடாது அப்படின்னு. இல்லை ராமசாமி, அது நம்ம வடிவம் இல்லை அப்படி அவர் சொல்லிடுவார். இப்படி நிறைய பேர் தவிர்க்கிறாங்க. ஆனால் ஒரு நாவல் எழுதுறதுக்கு உலகம் முழுக்க இப்போ இவங்களாம் நாவல் எழுதுறதுக்கு பல காரணங்கள் சொன்னாங்க. இவங்க வந்து ஒரு தனி மனிதனுடைய அகத்திலிருந்து அது புறத்துக்குள்ளே போய் அந்த புறம் வந்து ஒரு சமூகத்தினுடைய அகமாகவும் புறமாகவும் மாறி அதிலிருந்து முழுக்க வந்து ஒரு உலகம் சார்ந்த ஒன்றாக ஒரு சின்ன இதிலிருந்து அப்படி ஒரு இந்த நாடகத்துக்கு பரதமுனிவர் ஒன்று சொல்லுவார், விதையிலிருந்து எப்படி நாடகமாக மாறுதுன்னு ஒரு இது சொல்லுவார். அந்த மாதிரி இவங்களும் அந்த மாதிரியான நாவலுக்கான ஒரு இதை சொல்கிறாங்க. ஆனால் உலகம் முழுக்க நான் ஒரு கல்வியாளனாக பார்க்கும்போது 2 முக்கியமான விஷயத்தை நாவல் இலக்கியத்தோடு பேசுகிறாங்க. ஒன்று, ஒரு காலகட்டத்தில் வாசக பரப்பு அதிகமானதுனால, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வாசக பரப்பு அதிகமானதுனால அவங்களுக்கு ஒரு தேவையான ஒரு வடிவமாக தொடர்கதைகள், அதனுடைய அடுத்த கட்டமாக நாவல் வந்துச்சுன்னு ஒரு தியரி, ஒரு கோட்பாடு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. மிக அண்மையில் வந்து நாவல் வடிவத்துக்குள்ளே பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து இடப்பெயர்வு சார்ந்த விஷயமா இருக்குது. மைக்ரேஷன் தான். மனிதர்கள் தனி மனிதர்களாகவோ கூட்டமாகவோ இடம்பெயர்கிற போது அவங்க வந்து முதல்ல இருந்த இடத்துலேருந்து அவன் மட்டும் போகலை, அவனுடைய மனசு, அவனுடைய பண்பாட்டு கூறுகள், அவனுடைய சமூக நடவடிக்கைகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அவன் வாழுகிற இடத்துல போய் அதை நட்டு வைக்க பார்க்குறான், அதெல்லாம் அங்கே உருவாக்க பார்க்குறான். இப்படி உருவாக்க பார்க்குற தனி மனிதனாக வெளியேறி மொத்தமாக அவன் வாழ்ந்த இடத்தினுடைய எல்லாத்தையும் கொண்டு போய் சென்று சேர்ந்த இடத்துல ஒரு பரப்பி பார்க்குற ஒரு விஷயமா வந்து நாவல் வடிவம் இருக்குது அப்படின்னு குறிப்பாக வந்து ஒரு கல்ச்சுரல் ஜியாகிரஃபி அண்ட் நாவல், கல்ச்சுரல் ஜியாகிரஃபி அண்ட் ஃபிக்ஷன் அப்படி பற்றி அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் இதுதான் நாவலினுடைய பின்னணியில் ஒரு கல்ச்சுரல் ஜியாகிரஃபியை ரீக்ரியேட் பண்ணுறது. அது அங்கே இல்லை, அது எங்கேயோ இருக்குது, அவன் வாழ்ந்த இடத்துல இருக்குது. ஒரு தனி மனிதன் அல்லது ரைட்டர் அவன் உண்டாக்குற கதாபாத்திரம் அது வாழ்ந்த இடத்துல இருக்குது, அதை வந்து திரும்ப கிரியேட் பண்ண பார்க்குறான். இதுதான் நாவல் எழுதுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமாக வந்து சொல்கிறாங்க. இந்த பின்னணியில் இந்த விஷயத்தோடு நான் வந்து பார்க்குற போது தமிழ் நாவல்கள் 2000க்கு முன்னாடி ஒரு விதமான கல்ச்சுரல் இதை வந்து சின்ன சின்ன வட்டாரத்தில் எப்படி இருக்குதுன்னு எழுதி பார்த்தாங்க. இப்போ நீங்கள் அந்த வட்டார நாவல்களாக இருக்கலாம், பின்னாடி வந்து அதுக்கு வந்து இனவரவியல் நாவல்னு நீங்கள் வந்து சொல்லலாம். அது மொத்தமாக ஒரு பெரும்பரப்பலை இல்லை. என்னுடைய கதாமாந்தர்களுக்கான ஒரு ஜியாகிரபி அப்படிங்கிறது ரொம்ப சின்னது தான்.
அந்த சின்ன ஜாகிரபிக்குள்ளே இவங்க வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, வாழ முடியாமல் இருக்காங்க, தவிக்கிறாங்க. அப்படி எழுதுகிற விஷயங்கள் வந்து இந்த 2000க்கு பிறகு மாறி இருக்கு. அது 2000க்கு முன்னாடி வட்டார இலக்கியம் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்றைக்கி வந்து அது மாறி போயிடுச்சு. அது ஏறத்தாழ வந்து வட்டார இலக்கியத்துலேருந்து விடுபட்டுட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் விடுபட்டதில் சில விஷயங்கள் வேறு மாதிரி இருந்தது. குறிப்பாக வந்து நம்ம ஒரு ஜோடி குரூஸ் மாதிரியானவங்க சில பேர் வந்து அந்த வட்டாரத்தை தாண்டி தமிழினுடைய ஒரு அடையாளமான திணை இலக்கியங்களுக்குள்ளே போயிருக்காங்க. நாவலில் திணை இலக்கியங்களை முயற்சி பண்ணியிருக்காங்க. வெறும் சின்ன வட்டாரங்கிறத தாண்டி திணையினுடைய கூறுகளை, குறிப்பாக வந்து ஒரு அகக்கவிதைக்கு இருக்கக்கூடிய கருப்பொருள் இருக்குல்ல, அதுக்கு தமிழ் தொல்காப்பியத்தில் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த கருப்பொருள்கள்லாம் வரணும், அதெல்லாம் கொண்டு வரணும். அந்த நிலம் சார்ந்தது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது தான் அது வந்து ஒரு இன்னொரு ஜாக்கிரபியை வந்து எழுதி பார்க்குறாங்க. இப்போ இந்த போக்குகள்லாம் வந்து இந்த 2000க்கு பிறகு தமிழில் நீங்கள் வாசிக்கலாம். குறிப்பாக வந்து நிறைய ஒவ்வொரு குறிஞ்சிக்கு, இப்போ நீங்கள் நெய்தல் ரொம்ப கான்சியஸாக நெய்தல் எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க. தோப்பிலோ அல்லது வந்து ஜோடி குரூஸோ. குறிஞ்சிக்கு அந்த மாதிரி நாவல்கள் வந்துருக்குது. மலைகளை பற்றி, மலையினுடைய பின்னணியில் அப்படியெல்லாம் வந்திருக்கு. முல்லைக்கு வந்திருக்கு. முல்லைனா நான் சொல்கிறது வளமான காவிரி படுகை அல்லது தாமிரபரணி படுகை. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த கான்சியஸோடு எழுதுறதுங்கிறது வந்து இந்த வட்டாரத்தில் ஒரு முதலாளி முரண்பாடு, தொழிலாளி, அந்த விஷயங்கள்லாம் இல்லை. இந்த ஜாகிரபியோட கல்ச்சுரல் ஜாகிரபியை வந்து எழுதுறது அப்படிங்கிறது அதுக்கு நிறைய நாவல்கள் தான். பேரெல்லாம் சொல்லிட்டு தான் நேரம் இல்லை, விரிக்க முடியாது. இது ஒரு போக்கு. இதுக்கு மேலே இந்த இந்திய மொழிகளில் எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு விஷயம் வந்து தமிழுக்கு வந்து நடந்திருக்கு. இந்த விஷயம் நாவலில் ரொம்ப விரிவாக வந்திருக்கு. அது தொடங்கினவங்க வந்து ஈழத்து நாவலாசிரியர்கள். அவங்களுடைய போர் பின்னணி, போருக்கு பிறகு புலம்பெயர்ந்தது, இதை சொல்ல தொடங்குகிற போது அவங்க இலங்கையினுடைய அந்த போர்க்காலத்தை தாண்டி போரினுடைய நிலத்தை எழுதுகிறாங்க. அந்த நிலத்திலிருந்து புலம்பெயர்ந்து போன நிலங்களை பற்றி எழுதுகிறாங்க. இந்த திருப்பியும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன அந்த நாவலுக்கான ஒரு அலைவுறு வாழ்க்கை, இந்த அலைவுறு வாழ்க்கைக்குள்ளே நகர்றது அப்படிங்கிறது அநேகமாக இந்திய மொழிகளில் வேறு மொழிகளுக்கு குறைவு தான். நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் தமிழ் அளவுக்கு இல்லை. அதுக்கு மூலம் அவங்க தான். அதே நேரத்தில் அதனுடைய தாக்கத்தில் இன்றைக்கி இப்போ பேரெல்லாம் சொன்னார் இல்லையா, பாரிஸ் பின்னணியில் அல்லது இப்போ நாகரத்னம் கிருஷ்ணா மாதிரியான நாவலாசிரியர்கள்லாம் வந்து ஜப்பான் பின்னணியில் எழுதுகிறாரு. செக்கோஸ்லோவேக்கியா பின்னணியில் ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அப்போ தமிழ்நாட்டிலிருந்து வெளியே போனவங்களும் இல்லை, தமிழ்நாட்டிலிருந்து இந்த ஐடி கம்பெனிக்காக போகிறப்ப புதிய எழுத்தாளர்கள் கூட இந்த ரெண்டு நாடுகளுடைய பின்னணி. அப்போ சிறுகதைகள் இது நிறையா வந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் சிறுகதைகளை நான் வாசித்ததில் நிறைய சிறுகதைகள் வந்திருக்கு. நாவலில் இந்திய தமிழ் நாவலாசிரியர்களுடைய எண்ணிக்கையில் குறைவு, ஆனால் ஈழத்தமிழ் நாவலாசிரியர்கள் நிறைய எழுதி பார்க்குறாங்க. அப்போது மூணாவதாக நான் ஒன்று அவதானிக்கிறது என்ன அப்படின்னாக்க, ஒரு 2000க்கு முன்னே எழுத தொடங்கி இப்போ ஜெயமோகன் மாதிரி, இமயம் மாதிரி, சோதர்மன், இவங்களாம் வந்து 2000க்கு முன்னாடி எழுத தொடங்குறாங்க. ஒரு நாவல் 2 நாவல் வந்திருக்கு. ஆனால் 2010க்கு பிறகு இவங்களுடைய எழுதுகிற முறை மாறி போயிருக்கு. அவங்க அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்றினுடைய ஒரு போக்கினுடைய பிரதிநிதியாக அவங்க வந்து எழுதணும்னு நினச்சாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு லிட்டரரி மூமெண்ட்டாக இருக்கலாம், அல்லது வட்டார எழுத்தாளர்னு ஒரு பேர் கிடச்சிக்கலாம், இல்லை ஒரு தலித் எழுத்தாளர்னு பேர் கிடச்சிக்கலாம், சில பெண்களுக்கு வந்து பெண் எழுத்தாளர்னு பேர் கிடச்சிக்கலாம். இந்த அடையாளத்தை துறக்கிறது, தனக்கு ஏற்கனவே ஒரு உருவான வட்டத்தை கைவிடுறது, இந்த கைவிட்டுட்டு ஒவ்வொரு நாவல்லையும் வேறு மாதிரியான அடையாளத்தை உருவாக்குறோம். இன்றைக்கி அதில் வந்து ராமகிருஷ்ணன் வந்து ரொம்ப கான்சியஸாக அதை செய்கிறார். அவர் நீங்கள் 2010 வரைக்கும் ஆரம்பகால நாவல்கள்லாம் ஒரு விதமான ஒரு ஒத்த தன்மை இருக்கும். ஆனால் அவருடைய யாமத்துக்கு பிறகு அப்புறம் அடுத்தடுத்து வர எல்லா நாவலும் மொத்தமாக வித்தியாசமாகுது. ஜெயமோகனுடைய இந்த இது பெருந்தொகுப்பு விட்டுட்டால் அவர் எழுதுகிற மற்ற நாவல்களை பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் வேறு மாதிரி இருக்குது. சோதர்மனுடைய நாவல்களை பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இந்த 2010க்கு பிறகு வந்த நாவல்கள் ஒவ்வொன்றும் வேறு மாதிரி. நான் உதாரணமாக சில பேர் சொல்கிறேன், நிறைய பேர்.
இமயத்தினுடைய செல்லாத மனத்துக்கு பிறகு அவருடைய ஒவ்வொரு நாவலும் வேறு. அது கண்டெம்பரரியாக அன்னைக்கு நடக்கிறத ஒரு குளோபல் லெவலுக்கு கொண்டு போகிறீங்க. நீங்கள் கடைசியாக வந்த ஒரு நாவல் வந்து உப்பு உப்பு வண்டிக்காரன் நினைக்கிறேன். அது வந்து கொரோனா காலகட்டத்தை ஒரு உப்பு வண்டிக்காரனுடைய லைஃபோடு சேர்த்து மொத்த உலகத்து விஷயமாகவும் அதை பார்க்குறப்ப. அதே மாதிரி மெடிக்கல் ஒரு ஒரு இதில் வந்து பின்னணியில் எழுதப்பட்ட நெஞ்சரிப்பில்லை இன்னொரு நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், இன்னும் இருக்கிறேன். இப்படி ஒவ்வொன்றிலையும் வித்தியாசங்களை கொண்டு வர. அப்போ இந்த வித்தியாசத்துக்குள்ளே போகிறதுக்கு ஏற்கனவே அவங்க மேலே சுமத்தப்பட்ட அடையாளத்தை விட்டு விலகிறதுங்கிறது நீங்கள் பின்னவீனத்தினுடைய ஒரு விஷயம். எந்த அடையாளங்களை திறக்கிறது கான்சியஸாக பண்ணாங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ரைட்டர்ஸ் வந்து அவங்களுடைய பழைய அடையாளங்களை திறக்கிறாங்க. அது போகும்போது அது எதுக்குள்ளேயும் அடங்காத. நம்ம ஏற்கனவே நாவல் வடிவம் அல்லது நாவலுக்கான பின்னணி எல்லாம் சொன்னோம்ல, அதை விட்டு விலகுது, சொல்கிற முறையிலையும் விலகுது. அப்படி புதிய நாவல்கள் வேறு வேறு ட்ரெண்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. அதை நம்ம வந்து சொல்லலாம். நிறைய பேர்கள் சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு நேரம் குறைவாயிடுச்சு. நன்றி. அண்ணன் வந்து முதல்ல பேர் சொல்லலைன்னு எங்களெல்லாம் வஞ்சாரு. சரி, அவர் ஏதோ சில புது பேர்கள்லாம் சொல்ல போகிறாரு, அந்த நாவல்கள்லாம் நம்ம எடுத்து படிச்சிடணும்னு ரொம்ப கன்விக்ஷனோடு இருந்தேன். அவர் பார்த்தா ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச பேர் தான் திரும்ப சொல்கிறார். அவராவது புதுசாக 2 பேர் சொன்னார். ஹரிசங்கர் பேரை சொன்னார், 260 பேர் சொன்னீங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நாங்கள் 3 பேரும் பேசும்போது இருந்த ஒரு பதட்டத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நம்ம வீட்டில் கூரை ஒழுகுதே அப்படிங்கிற ஒரு ஓனர்ஷிப்போடு நாங்கள் வந்து பதட்டமாக பேசுகிறோம். இவர் வந்து பருவங்கள் 4 இருக்குது, இது மழை காலம், மழை காலத்தில் ஒழுகத்தான் செய்யும், வெயில் காலம் வரும்போது பாரு கொஞ்சம் கூட ஒழுகாது, நீ கவலைப்படாமல் இரு. ஆக ஒரு பேராசிரியரோட பார்வைக்கும் நாவலாசிரியரோட பார்வைக்குமான அடிப்படை வித்தியாசத்தை இந்த செஷன் நமக்கு தெரிய வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இனி நண்பர்கள் யாராவது கேட்குறதுனா கேட்கலாம். எல்லாருமே அந்த விமர்சனம் பற்றி பேசினேங்க. விமர்சனம் இப்போ அதிகம் இல்லைன்னு. இது நான் இசைத்துறையில் கூட பார்க்குறேன். கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு காலத்தில் அற்புதமான விமர்சகர்கள் இருந்தாங்க. சுப்புடு மாதிரி ஒரு பாப்புலர் இல்லாமல் ஒரு விமர்சகராக என்எம் நாராயணன், எஸ்விகே எல்லாம் இருந்தாங்க. பட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபேஸ்புக் குழுவில் அதே மாதிரி ஒரு அங்கே ஒரு ஆர்டிஸ்ட் அவன் ஆடியன்ஸோட ரொம்பவும் பேச ஆரம்பிச்சிடறான். அப்போது அவனுக்கு விமர்சகனோட தேவையில்லாமல் போயிடுறது. ஏன்னா இங்கே இருக்கிறவனே விமர்சகன் ஒன்று சொன்னால் இங்கே இருக்கிறவன் வந்து அதை அப்போஸ் பண்ணுறான். அவனோட இது நான் சில கர்நாடக இசைக்கலைஞர்கள் ஒரு காலத்தில் பிளாக்லெல்லாம் போடுறப்போ ஒரு விமர்சகர் ஹிந்துவில் போட்டிருந்தார். எனக்கும் அப்படி தான் தோணித்து அந்த கச்சேரி. ஆனால் அங்கே ஒருத்தன் வந்து கேட்குறான், டிட் யூ ஹியர் த சேம் கான்செப்ட் இப்படின்னு ஒரு 20 பேர் கேட்குறப்போ உங்களுக்கு ஆனால் நெருக்கம் ஆடியன்ஸோடு இருக்கிறப்போ நீங்கள் வந்து விமர்சகரை பெருசாக ஏற்றுக்கிறது இல்லை. அதனால விமர்சகன் உருவாகலையா இப்போ? இல்லை எதுக்கு நமக்கு வம்புன்னு பல பேர் விமர்சகராக ஆகலையா? இல்லை, ஒரு விஷயம் என்னென்னா, விமர்சனம் வந்து எழுத்தாளரை நோக்கி செய்யப்படுறதே இல்லை. அதாவது ஒரு விமர்சனத்தை படித்து எழுத்தாளர் திருந்தி அடுத்த தடவை நல்ல கதை எழுதுவார்னு கிடையவே கிடையாது. ஸோ அப்படிலாம் எழுதியிருந்தாருன்னா இவர் முதல்ல வந்து கிளம்பி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லை. ஸோ விமர்சனம் வந்து எழுத்தாளருக்கு புத்திமதி சொல்கிறதோ அதில் ஒரு சூழலில் லொக்கேட் பண்ணி காமிக்கிறது, ஒரு ஒர்க்கை வந்து லொக்கேட் பண்ணி காமிக்கிறது தான் விமர்சகருடைய ஒரு வேலை. அதை லொக்கேட் பண்ணும்போது அதனுடைய கூறுகள் என்னவாக இருக்குது என்ன அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது வந்து விமர்சகர் வந்து ரீடர் வந்து ரைட்டரை சப்போர்ட் பண்ணிவிட்டு விமர்சகரை டிஸ்மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது அந்த ஒரு ஓகே டைம்ஸ் அப்புன்னு இது காமிச்சிட்டாரு. நீங்கள் ஏதாவது சொல்கிறேன்னா சொல்லி முடிச்சிருங்க. சொல்லுங்கள் சார். அதாவது விமர்சனங்கிறது ஒரு ப்ராக்டிஸ். நம்ம வந்து வாசகர்கள் ஃபேஸ்புக்கில் ஒப்பீனியன் சொல்கிறது வந்து அது நம்ம விமர்சனமாக தகுதி பெறுமா அப்படிங்கிறது கிடையாது. பட் அது பரவலான போக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நமக்கு இந்த மாதிரி வடிவங்கள் கிடச்சிட்டதுனால வந்து அந்த டிஸ்கஷன் சாத்தியமாயிருக்கு. பட் ஆனால் இது அது ப்ராக்டிஸ். விமர்சனங்கிறது ஒரு ப்ராக்டிஸ். அந்த கருத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறவங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான இயக்கம், ஒரு பார்வை, அவங்களுடைய வாசிப்பு, அதையெல்லாம் சேர்ந்தா வருது.
பட் அது வாசகர் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்கை வந்து இம்மிடியேட் எமோஷ்னல் அந்த மாதிரியான விஷயங்களை தான் பார்க்குறேன். விமர்சனம்னாலே வசவுன்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னு தோணுது. அப்படி இல்லை. விமர்சனம் ஒரு நிமிஷம். விமர்சனம் அப்படிங்கிறது இதுவரைக்குமான நாவல் வரலாற்றில் இந்த நாவலோட இடம் என்ன, இதுவரைக்குமான நாவலாசிரியர்கள் தொடர்ச்சியில் இந்த நாவலாசிரியரோட என்ன அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதாகவும் இருக்கலாம், அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இது வரைக்கும் வந்ததுலேருந்து ரொம்ப புதுசாக இருக்கலாம். இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு சொன்னாக்க ஒருத்தருக்கு தங்கிட்ட நாவல் பற்றின ஒரு அளவுகோல் இருக்கணும். இது இருந்தால் தான் சொல்ல முடியும். ரசிக மனோபாவத்திலேருந்து இந்த அளவுகோலை உருவாக்கிக்க முடியாது. அதை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சரியா சொன்னேன்னா? முடிஞ்சதா? ஆமாம், நன்றி நண்பர்களே.